ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் என்னோட கோல்டு கம்மலை கழுவி மறுபடியும் போட்டுக்கிட்டேன். நவம்பர் 30 ரிசப்ஷனுக்காக கழட்டினது இன்னைக்கு தான் கிளீன் பண்ண டைம் கிடைச்சது. அது வரைக்கும் டூப்ளிகேட் கம்மல்லாம் போட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. கிளீனிங்னா பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, வெறும்னே தண்ணியில டிஷ் வாஷ் லிக்விட் ஊத்தி கம்மல் மற்றும் திருகாணியை 10 மினிட்ஸ் ஊற வச்சு டூத் பிரஷ் போட்டு பிரஷ் செய்து எடுத்துருவேன். ட்ரையான துணியில தொடச்சிட்டு காதுல போட்டுக்குவேன். அவ்வளவே தான். ஒவ்வொரு முறை இந்த கோல்டு கம்மலை கழுவும் போதும் நான் திருகாணியை கோட்டை விட்ட சம்பவம் தான் ஞாபகம் வரும். சாத்விக் வயத்துல இருந்த என்னோட செகண்ட் பிரெக்னன்சி டைம் அது. அப்ப இப்படிதான் கம்மல் கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு இதே கிச்சன் சிங்க் பக்கத்திலேயே நின்னுட்டு பிரஷ் போட்டுட்டு இருந்தேன். அந்த திருகாணி லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்ல எல்லாம் எக்ஸ்பர்ட் போல. அப்படியே என் கையில இருந்து ஜம்ப் ஆகி அல்லேக்கா ட்ரெயின்குள்ள விழுந்துடுச்சு. பிரெக்னெண்டா இருந்த போது பயங்கர மன உளைச்சல் எனக்கு. அந்த டைம்ல என் கணவர் ஒண்ணுமே சொல்லல. என்ன பண்றது, போயிடுச்சு விடு அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு தங்கம் விக்கிற விலைக்கு ஒரு குண்டுமணி தங்கம் நம்ம கேர்லெஸ்னஸால போச்சுன்னா கூட அது பெரிய லாஸ் தான். கணவர் திட்டுறாரு திட்டல என்பதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். அது போல தப்பு நம்மால இன்னொரு முறை நடந்துடக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு பொருளை வாங்கி கிச்சன் சிங்கோட ட்ரெயினை பார்ஷலா கன்சீல் பண்ணிட்டு தான் கம்மல் கழுவும் வேலையிலேயே இறங்குறது. ஆக்சுவலி சிங்க் பக்கத்துல வச்சு கிளீன் பண்ணாம தூரமா வச்சு சுத்தம் செய்தாலே போதும், அப்பவே எந்த பிரச்சனையும் வராது. பட் எனக்கு என்னவோ சிங்க்ல கிளீன் பண்ணி பழக்கமாகிடுச்சு. சோ இந்த சிங்க் ட்ரெயின் கவரை போட்டு கம்மல் கிளீனிங் வேலையை பார்ப்பேன். அப்படியே கிச்சன் சிங்க்குக்கும் ஒரு ஃபேஷியல் செய்து விட்டாச்சு. இது போல நீங்க ஏதாவது விலை உயர்ந்த பொருள் தொலைச்சிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.